தெற்காசியா நாடுகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களை திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி ஒன்று கூடி சலேசிய இளையோர் இயக்க கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டிலும் நடைபெறும் இந்த விழா இந்த முறை தமிழகத்தில் உள்ள திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நம்பிக்கை மற்றும் சூழலில் பாதுகாப்பு என்ற இலக்கை இளையோர் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செலேஷியன் யூத் மூமெண்ட், யூத்னாலே நிச்சயமாக அது எனர்ஜி. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, சவுத் ஏஷியாவிலேருந்து அத்தனை யூத்தும் வந்திருக்காங்க. இந்தியாவுடைய ஒரு நாட்டை வந்து வல்லரசாக மாற்றுறதுக்கான அந்த மூமெண்ட்டில் இந்த செலேஷியன் யூத் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2024 தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். அத்தனை யூத்துக்குமே இது வந்து இங்கே வந்தவங்க யூத் மட்டும் இல்லை, எனி யூத் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைய வளர்ச்சியை அவங்க பார்க்குறப்ப நிச்சயமாக அவங்களும் வளருவாங்க அதோடு சேர்ந்து அப்படின்றது தான். இன்றைக்கு நடக்கக்கூடிய சலேசியன் சிம்ஃபெஸ்ட் விழாவில் கிட்டத்தட்ட 2000 நபர்கள் மேலாக யூத் இன்றைக்கி அட்டன் பண்ணியிருந்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் ஏசியா கண்ட்ரியிலிருந்தும் வந்திருக்காங்க. இன்றைய விழாவில் வந்து சிறப்பு விருந்தினராக நானும் நந்தகுமார் வருமான வரித்துறை ஆணையர் அவர்களும் கலந்து கொண்டோம். ஒவ்வொரு இளைஞர்களும் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நிவர்த்தி செய்யும் வண்ணமாகவும் வண்ணமாகவும் நல்ல நிலைகளை உருவாக்கி ஒவ்வொருவரும் உலகத்தில் ஒரு லீடராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த சிம்ஃபெஸ்ட் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வெற்றி விழா காணும் என்று நம்புகின்றேன்.